கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். 2026 ஆண்டினுடைய லெந்து காலத்திற்கான ஆயத்தங்களை செய்து வருகின்ற நாம் பயத்தோடும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டு இந்த லெந்து காலத்தை ஆவிக்குரிய வாழ்விலே பயன்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆண்டும் கூட லெந்து காலத்தை ஆசரிக்கும்படியான அருளை தந்திரதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். அடுத்து வருகின்ற 40 நாட்கள் எங்களை ஒடுக்கி ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களிலே நாங்கள் அதிகமாக ஈடுபட எங்களுக்கு நீர் பலனையும் அருளையும் கிருபையும் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நாங்கள் மேற்கொள்கின்ற ஆவிக்குரிய காரியங்கள் அனைத்தும் உமக்கு பிரியமானதாக இருக்க அருள் கூற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். கர்த்ததாமே எங்களையும் விசேஷித்தவனுமாக இந்த லெந்து காலத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட கடந்து வந்து எங்கள் ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் தியானத்திலும் எங்களோடு கூட இருந்து இந்த காலம் எங்களுக்கு பிரயோஜனமாக உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக அமைய அருள் தர வேண்டும் என்று இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். நாம் அனைவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே என் அருள்நாதா இயேசுவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட கடவோம். வாருங்கள், சற்று நேரம் அமைதியோடு கூட இருந்து நம்முடைய பாவத்தை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். லெந்து காலத்தை ஆரம்பிக்கின்ற நாம் இந்த காலத்தை பரிசுத்தமுள்ளதாக ஆசரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய தியானங்கள், நம்முடைய உபவாசங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்படியாக நம்முடைய பாவத்தை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நமது பாவங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு செய்யவில்லை, நமது அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு சரி கட்டவும் இல்லை. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்காக மனஸ்தாபப்படுகிறவமாயிருக்கின்றார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கொண்டு பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 26 முடிய. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கும். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாமத்தை நாம் அனைவரும் புகழ்ந்து பாடும்படியாகவும் ஆண்டவருடைய சத்தியத்திற்கு ஆயத்தப்படும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து பொதுவான பாடல்களில் வருவாய் தருணம் இதுவே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. பொறாமையெல்லாம் நீனாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? பொறாமையெல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் அழித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. கடின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும். கடின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும்.
மரணமோர் நாள் சந்திக்குமே. மறவவே உன் ஆண்டவரை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. நல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்படைய வழி இல்லையே. ரட்சகர் இயேசு வழி அவரே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய லெந்து காலத்திற்கு ஆயத்தமாக ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் குன்னூர் பகுதியிலே பாப்டிஸ்ட் திருச்சபையின் போதகராக பணியாற்றி வருகின்ற அருட்திரு ஜான் நெல்சன் ஐயா அவர்கள். அருட்திரு ஜான் நெல்சன் ஐயா அவர்கள் லெந்து காலத்திற்கான சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் ஆண்டவருடைய சத்தியத்தை இப்பொழுது கேட்போமாக. கர்த்தருக்குள் பிரியமான ஃபீபா வானொலி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 2026 வருஷத்தின் லெந்து காலத்தில் பிரவேசிக்க கடவுள் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அநேகருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லாத பட்சத்திலும் இந்த சிறப்பு நாட்களில் நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு, தியானிப்பதற்கு, குறிப்பாக மற்ற நாட்களை விடவும் அதோடு சேர்ந்து சிலுவை பற்றிய செய்தியை நாம் இன்னும் ஆழமாக சிந்திப்பதற்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களை கடவுள் தாமே நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக மாற்றி தருவாராக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒருவரையும் வாழ்த்தி இந்த நாளின் செய்திக்கான வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைகளுக்கு எழுதின கடிதம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாயிருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடரல் ஒழிந்திருக்குமே. இந்த லெந்து காலத்தில் நாம் சிலுவையை பற்றி தியானிக்கும்போது பவுல் சிலுவையை பற்றிய இடரலை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் தி அஃபென்ஸ் ஆஃப் த கிராஸ் என்று அழைக்கப்படுகிறது. கலாத்திய நிருபம் பவுல் அந்த சபைகளுக்கு குறிப்பிடுகிற அம்சம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மேன்மையை குறித்து வலியுறுத்துகிற செய்தி. குறிப்பாக மறுபடியும் பழைய பிரமாணங்களுக்கு, பழைய ஏற்பாட்டின் பலிகள் போன்ற கிரமங்களுக்கு ஜனங்கள் தங்களை உட்படுத்த முயற்சிக்கும் போது பவுல் அதை குறித்து சொல்லுகிறார். இந்த கலாத்திய நிருபத்தின் முதல் அதிகாரத்தில் வேறொரு சுவிசேஷம் இல்லையே என்று ஆரம்பித்து அதை தொடர்ந்து சிலுவையை பற்றிய இடரல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 3 வகையிலே வேதத்திலிருந்து நாம் சிலுவையை பற்றிய இடரலை அறிந்து கொள்ளலாம். சிலுவை யூதர்களுக்கு சாபத்தின் சின்னமாக விளங்குகிறது. புறஜாதிகளுக்கு அது இடரலான சின்னமாக கருதப்படுகிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று யூதர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். கிரேக்கர்கள் அதை அறிவீனம், புத்தியீனம் என்று கருதினார்கள். ஆகவே பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களிலே யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறாய். இப்படி தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. ஒருவேளை இன்றைக்கு இருப்பது போன்று சிலுவை முதல் நூற்றாண்டில் அலங்காரமான பொருளாக இருந்தது கிடையாது. இன்றைக்கு ஆலயங்களிலே அது அலங்காரமாக வடிவமைக்கப்பட்டு தொங்கவிடப்படுகிறது, நாட்டப்படுகிறது. அநேகர் சிலுவையை தங்களுடைய அணிகலனாக விரும்பி அணிகிறார்கள். ஆனால் முதல் நூற்றாண்டில் சிலுவை என்பது இப்படிப்பட்ட அலங்காரமாகவோ மதிக்கப்படத்தக்க, கனப்படுத்தப்படக்கூடிய நிலைமையில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் கான்ஸ்டன்டைனுடைய காலத்திற்கு பிறகு சிலுவை பெருமையின் அடையாளமாக, நானும் சிலுவைக்கு சொந்தக்காரன் என்று சொல்லுகிற ஒரு அடையாளமாக மாறிற்று. ஆனால் முதல் நூற்றாண்டில் வேதம் எழுதப்பட்ட பொழுது, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது
அது கருதப்பட்ட விதத்தை வேதத்தினுடைய பின்னணியிலே நாம் கவனிக்கும்போது சிலுவை பற்றிய இடரல் என்னவென்று பார்ப்பதற்கு நமக்கு ஏதுவாகும். 3 அம்சங்களை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னேன். முதலாவது, சிலுவை தேவனுடைய வெளிப்பாட்டின் உறுதியான அடையாளமாயிருக்கிறது. இட் ஃபார்ம்ஸ் தி டிவைன் ரெவலேஷன். அது உலகத்தின் பார்வையிலே பைத்தியமாக தெரிகிறது. ஒரு இரட்சகர், மனுக்குலத்தை மீட்க வந்தவர் எப்படி அவமானமான சபிக்கப்பட்ட சிலுவையிலே மரிக்க முடியும் என்ற கேள்வி வருகிறது. ஆனால் கடவுளுடைய வெளிப்பாடு, கடவுளுடைய மகிமை வெளிப்பட்ட இடமாக நாம் சிலுவையை பார்க்கிறோம். குறிப்பாக வேதத்திலே எந்தெந்த இடங்களிலே நாம் கடவுளுடைய மகிமை என்று பார்க்கிறோமோ அந்த இடங்களிலெல்லாம் சிலுவையும் படத்தையும் சிலுவையும் நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தையும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தையும் குறிப்பிட விரும்புகிறேன். மோசே கடவுளுடைய மகிமையை பார்க்க விரும்பினான். அப்பொழுது நீ என்னுடைய மகிமையை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது என்று கடவுள் தம்முடைய மகிமையை பற்றி சொன்னார். அது எல்லையில்லாத மகிமை. உன்னை கன்மலை வெடிப்பின் மேல் வைத்து நீ என் முகத்தை காண மாட்டாய், என் பின்புறத்தை காண்பாய் என்று யெகோவா மோசேக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். கன்மலை வெடிப்பு என்பது நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே கன்மலை கிறிஸ்துவே என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியென்றால் மகிமை என்று வேதத்திலே வருகிற இடத்திலெல்லாம் சிலுவையினுடைய காட்சியை நாம் பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவானோடு சேர்ந்து மறுரூபமலையிலே மறுரூபமடைகிற அந்த அனுபவத்தில் அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அந்த மகிமையான ஸ்தலத்திலே மோசேயும் எலியாவும் தோன்றி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதாய் படிக்கிறோம். எப்படி சிலுவை இடரலாக மாறுகிறது? கடவுளுடைய வெளிப்பாடு, முழுமையான வெளிப்பாடு, அவருடைய மகிமையின் வெளிப்பாடு சிலுவையிலே காணப்பட்டது. ஓ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய மகிமையை தரிசிக்க விரும்புகிறோம், அதிலே மகிழ்ச்சி அடைய விரும்புகிறோம். கல்வாரியை அன்றி இந்த லெந்து காலத்திலே நம்மை அதிகமாக சிந்தனைக்கு அழைக்கிற சிலுவை அன்றி நாம் கடவுளுடைய மகிமையை எந்த விதத்திலும் காண, தரிசிக்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது, ஏன் சிலுவை பற்றி இடரலை பற்றி பவுல் சொல்லுகிறார் என்றால், சிலுவை நம்முடைய சுய நீதியை முற்றுமுடிய அழித்து நம்மை மாற்றுகிறது. The rejection of righteousness is seen on the cross of Calvary. நம்முடைய முயற்சியினாலே நாம் கடவுளிடத்திலே நெருங்க முடியாது என்பதை கிறிஸ்தவர்கள் அநேகம் பேர் அறியாமல் இருப்பது வேதனைக்குரியது. நான் ஆலயத்திற்கு செல்வதனாலேயோ, ஒருவேளை சிலுவையை நான் வெளிப்பிரகாரமாக கனப்படுத்துவதனாலேயோ மகிமைப்படுத்துவதனாலேயோ நான் கடவுளை பிரியப்படுத்துகிறேன், அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைக்க முடியாது. அதைத்தான் பவுல் சிலுவையை பற்றி வரும் இடரல் என்று சொல்லுகிறார். யூதர்கள் அப்படித்தான் தங்களை நினைத்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய பிறப்பிலே அந்த ஸ்லாக்கியம் இருக்கிறது, தாங்கள் கடைப்பிடித்து வந்த முறைமைகளிலே அந்த ஸ்லாக்கியம் இருக்கிறது, தாங்கள் மோசேயின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்ற அடிப்படையிலே எங்களுக்கு தகுதி இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சிலுவை மனிதனுடைய சுய நீதியை, சுய மேன்மையை முற்றுமுடிய மாற்றி போடுகிறது. ஆகவேதான் பவுல் இதே கலாத்தியர் நிருபத்திலே சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏனென்றால் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையைப் போல் இருக்கிறது என்பதை கிறிஸ்து சிலுவையிலே மரித்த அந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது. மூன்றாவது, சிலுவை கடவுளுடைய அன்பின் உச்சத்தை நமக்கு காண்பிக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். சிலுவை கடவுளுடைய அன்பினுடைய எல்லையை நமக்கு காண்பிக்கிறது. இதை உலகம் அங்கீகரிக்க முடியாது. அன்பு என்றால் நாங்கள் நினைக்கிறபடி காரியங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு சமுதாயம். ஆனால் கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது தேவன் எவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற செய்தியை நமக்கு அறிவிக்கிறது. ஆகவே சிலுவை பற்றிய இடரல் இன்றைக்கும் பல ரூபங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சபைகளில் சிலுவையினுடைய வெளியடையாளங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படுகிற அளவிற்கு அதிலே தவறில்லை என்றும் கூட சொல்லலாம். அதனுடைய உண்மையான தன்மை, முதல் நூற்றாண்டிலே அது எப்படிப்பட்ட அடையாளத்தை கொண்டிருந்தது, கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படும் பொழுது என்ன கோணத்திலே அது பார்க்கப்பட்டது, எப்படி அதை அந்த நாட்களிலே வாழ்ந்தவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்ற அடிப்படையிலே நாம் கவனிக்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே தான் இந்த வார்த்தை சிலுவையை பற்றிய இடரல் என்ற பவுல் பயன்படுத்துகிற வார்த்தை. அது கடவுளுடைய வெளிப்பாடு. கடவுளுடைய வெளிப்பாட்டை பரிசுத்த ஆவியானவருடைய
கிரியையினாலே மாத்திரமே நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ஆழங்களை நாம் மனித அறிவிலே, மனித ஞானத்திலே நாம் விளங்கிக் கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த முடியாது. ஆனால் பரிசுத்தாவியானவராகிய கர்த்தர் சிலுவை பற்றிய மேன்மையை நம்முடைய ஆத்துமாவிலே வர்ஷிக்க பண்ணுகிறார். இந்த பின்னணியிலே தான் சிலுவை பற்றிய செய்தியினுடைய சாரம்சத்தை 2 கோணங்களிலே சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். சிலுவை கடவுளுடைய உச்சத்தை காண்பிக்கிறது, சிலுவை மனிதனுடைய ஆழத்தை காண்பிக்கிறது. கடவுளுடைய உச்சம், கடவுள் எல்லையில்லாத பரிசுத்தர். பாவத்தை மேலோட்டமாக பார்க்க முடியாது. பாவத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அம்சம் கடவுளுடைய பரிசுத்தத்திலே இருக்கிறது என்பதை சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. கடவுளுடைய உச்சம், உயரம் எவ்வளவு என்பதை ஆணித்தரமாக சிலுவை சொல்லுகிறது. அதோடு இணைந்தது பிரிக்க முடியாத இன்னொரு செய்தி, சிலுவை மனிதனுடைய ஆழத்தை சொல்லுகிறது. நீங்களும் நானும் நம்முடைய பாவத்திற்கு வர வேண்டிய தண்டனையை சுமக்க வேண்டியவர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே கடவுளுடைய கோபாக்கினை ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர் தெழுந்து வெற்றி சிறந்தார். நம்முடைய ஆழம் சிலுவையிலே காணப்படுகிறது. இந்த இரண்டையும் இணைக்கும் பாலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையாயிருக்கிறபடினாலே தான் பவுல் சொல்லுகிறார், நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. 2026 வருஷத்தின் லெந்து காலத்தின் ஆரம்ப நாட்களில் இருக்கிற நாம் சிலுவை பற்றிய இடரல் எந்த அளவிற்கு நம்முடைய ஆத்துமாவை பாதித்திருக்கிறது, அது நமக்கு இன்பமாக இருக்கிறதா, நம்முடைய ஆசீர்வாதமாக நாம் கருத்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா, அல்லது வெளிப்படையாக மாத்திரம் சிலுவையை நாம் மேன்மைப்படுத்துகிறவர்களாக, ஒருவேளை முதல் நூற்றாண்டிலே எப்படி கிறிஸ்துவனுடைய சிலுவை உதாசீனப்படுத்தப்பட்டதோ அப்படிப்பட்ட அனுபவத்தோடு அல்ல, என்னுடைய பாவத்தின் அகோரத்தை நான் சிலுவையிலே காண்கிறேன், அதே சமயத்தில் தேவனுடைய அன்பின் உச்சத்தையும் நான் சிலுவையிலே காண்கிறேன் என்ற விசுவாசத்தோடு இந்த நாட்களிலே பிரவேசிக்க கடவுள் கிருபை செய்வாராக. இந்த ஆராதனையை தொடர்ந்து நமக்கு கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளிலுமாக ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட ஆழமாக பகிர்ந்து கொண்ட அருள் திரு ஜான் நெல்சன் ஐயாவர்களுக்கு ஃபீபா ஊழியர்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாக்கிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய திருச்சபையின் பணிகளையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் வண்ணமாக நாம் அனைவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தீயோர் சொல்வதை கேளாமல் என்ற பாடலை இணைந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆண்டும் கூட லெந்து காலத்தை ஆசரிக்கும்படியான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். ஆண்டவரை, அடுத்த 40 நாட்கள் நாங்கள் செய்ய இருக்கின்ற எல்லா ஆவிக்குரிய காரியத்தையும் கர்த்தர் பார்த்து எங்களுக்காக அல்ல, உம்முடைய நாம மகிமைக்காக செய்ய அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய உபவாசங்கள், எங்களுடைய தியானங்கள் எல்லாம் நீர் சொன்னது போலவே இருக்க எங்களுக்கு நீர் பலனை தாரும். ஆண்டவரை, நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமை பெற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். 40 நாட்கள் நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி பிடிக்க அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த நாட்களிலே அவிக்குரிய காரியங்களை செய்கின்ற மது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இப்பொழுதும் கூட அதற்காக ஆயத்தப்படுகின்ற மது பிள்ளைகளையும், ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே தங்கள் தேவைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் நீர் பார்த்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த லெந்து காலங்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மையாகவும் உமக்கு ஆண்டவரை மகிமையாக இருக்க அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். திரியேகராம் தந்தை மைந்தன் தூயாவின் அன்பு கிருபை சமாதானம் நம்முடனும் நம்முடைய குடும்பத்துடனும் பிரவேசிக்க இருக்கின்ற லெந்து காலத்துடனும் செய்ய இருக்கின்ற ஆவிக்குரிய காரியங்களுடனும் பெற இருக்கின்ற நன்மையுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்றார். நாமும் இந்த லெந்து காலத்திலே கூடி ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபித்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் தியோட வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.